இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ போச்சே, இவன் என் மச்சானா வருவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஏதோ தப்பு பண்ணிட்டான், குடும்பமே கோவமா இருக்காங்கன்னு நான் கொஞ்சம் ஓவரா அவன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். ஒரே செகண்ட்ல மொத்த பேரும் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்படி மாப்பிள்ளையாக்கி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்களே, இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ தெரியலையே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், நம்பவே கூடாது. அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு ரூமுக்குள்ளேயே கதவை சாத்திக்கிட்டு இருந்தவ இப்ப ஸ்டேஷனுக்கே போய் அவனை ஜாமீன்லயே எடுத்துட்டு வந்துட்டாளே. ஐயோ, இப்ப வேற தாலிய கட்டிட்டான்னா மொத்தமா அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவாளே. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே முக்கியம் இல்லையா? ஆமா, அவன் என்னதான் பண்ணான் அப்படி? எல்லாம் என்ன பெத்த அப்பாவை சொல்லணும். கொஞ்ச நாள் கோவமா பேசினாரு, அப்புறம் பொண்ணு வாழ்க்கை நல்ல தம்பி பெரிய குடும்பம்னு அப்படியே மாறிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன செய்யறது? ஐயா, என்னங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. நீதானா? எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்ப விட்டுட்டாங்களே. இவங்க எல்லாரும் ஒன்னாக போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கிட்ட வம்பே எழுதிருக்க மாட்டேன்ல. ஆமா, நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டனோ? ரொம்ப. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்னு தெரியலையே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. ஏய், நீ எப்படி சொன்ன? நான் சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் உங்க காதுல எப்ப விழுது? என் பேச்ச மீறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, இப்போ மாப்பிள்ளையாயி வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்காரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆமாண்டி, எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. டேப்லெட்ஸ் ஏதாவது வச்சிருக்க? என்னங்க நீங்க இப்படி பயந்து சாவறீங்க? பாருங்க, வெற்றி நல்ல பையன், நீங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாரு. அப்படியா சொல்ற? இல்ல, என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அவன் ஏதாவது குதர்க்கமா யோசிச்சிட்டானா? அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. நீங்க தைரியமா வாங்க. வாங்கங்கறல்ல, வாங்க. சரி. சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாமா. வரோம் பாட்டி. அம்மா, உனக்கும் இவளுக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. போ வெளிய, போடா வெளிய. அபிராமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாங்க, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்னதான் உங்க புள்ள பைத்தியமாக்கிட்டானே. என் கண்ணு முன்னாலே அவன் நிக்க கூடாது. அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க. அபிராமி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. எனக்கு என்ன, இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோ. என்னங்க வழி இல்ல? இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா ஊரே திரண்டு வந்து இந்த வீட்டுல நியாயம் கேக்குமா? இவளுக்குன்னு யாருங்க இருக்கா? அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல என் பொண்ணு போய் வாழறதே பெரிய அவமானமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வீட்ல இருந்து ஒருத்தி இங்க வந்து வாழ போறாளா? ஐயோ, என்னால தாங்க முடியலையே. இவளை இங்க இருந்து துரத்து விடுங்க.
அபிராமி, இது எலெக்ஷன் டைம். இப்ப நாம இவங்களை வெளியில அனுப்புனா சமுதாயத்துல பெரிய அவமானமா போயிடும். என் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். பொண்ணு வீடு வசதி இல்லைன்னு, தாம் புள்ள காதல ஈஸ்வரமூர்த்தி ஏத்துக்கலன்னு எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு விட 5 ஓட்டோ 10 ஓட்டோ குறைஞ்சிரும். மறுபடியும் தோத்துட்டு வீட்டுல உட்கார சொல்றியா? என்னோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்ல, தோ இவனோட அரசியல் வாழ்க்கையும் நாசமாயிடும். அரசியல் அரசியல் அரசியல்னு பேசி இவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. நீ எல்லாம் ஒரு தகப்பனா? ச்சே! அபிராமி, என்ன உங்க புள்ளைய சொன்னா உங்களுக்கு ரோஷம் வருதா? எனக்கும் என் புருஷனுக்கும் என் புள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீங்க குறுக்க வராதீங்க. டேய், இப்ப சொல்றேன்டா, புள்ள புள்ளன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின உன் அம்மா சொல்றேன்டா. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. மா, இனிமே நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. மா, உன்னை மொத்தால முழுகிட்டேன்டா. மா, என்ன சந்தோஷத்தை அடக்க முடியல. எதுக்கு? அது இல்ல, நீங்க இப்ப என் கூட என் வீட்ல, அதுவும் என் ரூம்ல இருக்கீங்கல்ல. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். ஒரு வகையில அப்படிதான். உங்க சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே இல்ல இல்ல? யார் வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். நான் என்ன சொல்ல வந்தேன், வாயை மூடுங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க பண்ண காரியத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சே ஆகணும். என் விருப்பமே இல்லாம என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்து பிரச்சனை பண்ணி அந்த குடும்பத்தை நிர்பந்தப்படுத்தி இன்னைக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல? நிறுத்துங்க. இல்ல மேடம். உலகத்துல உங்களை மாதிரி ஒருத்தனை நான் சந்திச்சதே கிடையாது.